கொண்டு வச்ச பாதம் கிடையாது, இல்ல பிரதிஷ்டாபனை பண்ண பாதம் கிடையாது. இந்த ஊர்ல ஒரு கயாசு ராட்சசம் இருந்தானா எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாலே. அவன் இருக்கும்போது எல்லாரும் உபத்திரம் பண்ணிட்டே இருந்தார், யாரும் சொன்னாலும் கேட்க மாட்டார். லாஸ்ட்ல தேவதாதிகளை பிரார்த்தனை பண்ணும்போது சங்கா சக்ரா கதா பத்ம எடுத்து ஸ்ரீமன் நாராயணனே வந்து கதாதர ஸ்வரூபத்துல அந்த ராட்சசனை சம்ஹாரம் பண்றதுக்கு வலத்து காலு அவ மாறு மேல வச்சிருக்காரு. அதான் அங்க விஷ்ணு பாதம், ஒரே பாதம். யாரோ கொண்டு வச்ச பாதம் கிடையாது, இல்ல பிரதிஷ்டாபனை பண்ண பாதம் கிடையாது, ஸ்வயம் பாதம். அவர் வச்ச காலு இருக்கிறதுனால ராட்சசனுக்கு மேல வர முடியல. அப்ப ராட்சசர் கேட்டார், சாமி நான் ஏதோ பண்ண பாபத்துல எனக்கு ராட்சச ஜன்ம கொடுத்திருக்கா, ஆனா உங்க ஸ்பர்ஷம், உங்க கால ஸ்பர்ஷத்துல பாத ஸ்பர்ஷத்துல எனக்கு ராட்சச ஜன்மம் முடிஞ்சு போயிடுச்சு, இனி நான் யாருக்குமே உபத்திரம் பண்ண மாட்டேன், என்னை விட்டுடும் போதும் சொல்லுவா. அப்ப சாமி சொல்லுவா, கயாசுரா நானும் வச்ச கால் எடுக்க முடியாது, உனக்கு எனக்கிட்ட என்ன வேணும் அது வாங்கிக்கோ, நான் கொடுக்குறேன்னு. அதுக்கு கயாசுர கேப்ப, சுவாமி எனக்கு நீங்க முக்தி பண்ணிட்டால் நான் சந்தோஷத்துல இருக்கேன், எனக்கு இது ஒண்ணுமே வேண்டாம். ஆனா இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்காக நான் கேட்டுட்டு இருக்கேன், பொறுத்தவரை 4-5 வரை கேட்பேன், எனக்கு கொடுக்கணும்னு கேட்பேன், தாராளம் வாங்கிக்கோன்னா. ஃபர்ஸ்ட் வரை கேட்டேன், சுவாமி நீங்க வச்ச இந்த காலு மேலே பாதத்து மேலே யாரு வந்து இங்க தொட்டு நமஸ்காரம் பண்றாளோ அவ தொட்டவருக்கு பண்ண பாப்பங்கள் எது இருந்தால் அந்த பாப்ப எல்லாம் பரிகாராமன்னு கேட்டேன். சுவாமி ததா சொன்னார். இன்னைக்கு அங்க விஷ்ணு பாதத்துல பின்னம் போட்டு அந்த பாதம் தொட்டு நமஸ்காரம் பண்ணியாச்சு, இனியவருக்கு நீங்க ஏதாவது பண்ண பாப்பங்கள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாச்சு. என்ன ஊருக்கு போயிருந்த மாதிரி பாப்பங்கள் பண்ணக்கூடாது, முடியவருக்கு கண்ட்ரோல் பண்ணணும். கோபம் வரது இருக்காது, மனுஷன் கோபம் கண்டிப்பா வரும். மனுஷன் மாத்திரம் கிடையாது, சகல பிராணிகளும் கோபம் வந்தால் அப்படியே மனசுலேயே சமாதானம் பண்ணிக்கோங்க. உபகாரம் பண்ண முடியலன்னா அபகாரம் கண்டிப்பா யாருக்குமே பண்ணாது. ஏன்னாக்கா நாங்க இப்ப மனுஷ ஜன்மம் இருக்கிறதுன்னா இதுக்கு முன்னால நாங்க எத்தனையோ ஜென்மம் வந்தானப்புறம் எத்தனையோ நாங்க புண்ணியம் பண்ணிட்டு ஒரு மனுஷ பிராமண ஜென்மம் நமக்கு கிடைச்சது. அர்த்த ஜென்மம் நமக்கு உண்டு. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் சொல்லியிருக்க. வந்தவர் நாள் எல்லாரும் இறந்து போனோம். இறந்து போனால் அர்த்த ஜென்மம் கொடுக்கும்போது சுவாமி நமக்கு ஒரு நல்ல ஜென்மம் கிடைக்கணும், மோட்சம் கொடுத்தாலும் மோட்சம் கிடைக்கணும்னு நினைச்சுட்டு சாமி நமக்கு ஆயுஷா இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்கு போயிட்டு நல்லையா இருந்தோம். யாருமே உபத்திரம் பண்ணாத, யாருமே அவாச்ச வாச்சாதிகளை யாருமே சொல்லாத, அனாவசிய சண்டை போனத, வீட்டுக்கு யாரான பிச்சைகளை வந்து முடிய வரைக்கும் ஏதாவது 1 ரூபாய் 2 ரூபாய் தானம் கொடுத்துருங்க. இனியவருக்கு பண்ண பாப்பகள் எது இருந்தாலும் அந்த பாப்பகள் என்ன பரிகாராச்சு. இந்த ஊருக்கு போய் மாதிரி பாப்பகள் பண்ணக்கூடாது, முடிய வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணணும். 2வது வரை கேட்ட, இந்த இடத்துல வந்து அப்பா அம்மா இல்லதவா குழந்தை, அப்பா அம்மா இறந்து போன அப்புறம் அந்த குழந்தை யாரு வந்து இங்க பின்னம் போடுவாளோ, யார் யாருக்கு பின்னம் போடுவாளோ, இறந்து போனவாளுக்கு எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கணும். யாரு ஸ்ராத்தம் பண்றா அவளுக்கு அவ குழந்தை பண்றாளோ இல்லையோ தெரியாது, எங்க ஸ்ராத்தம் பண்ணிட்டோ யாரு பண்றாளோ அவளுக்கு சேர்த்து மோட்சம் கிடைக்கணும்னு கேட்டேன். சாமி சதா சொன்னார், நான் பெரியவர்கள் சாதம் பண்ணியாச்சா, எனக்கு யார் பண்ணுவான்னு கவலைப்பட வேண்டாம். சில பேர் குழந்தைகளே இல்லை, சில பேர் இருந்தாலும் பண்ண மாட்டேன், சில பேர் பொண்ணு குழந்தையா இருப்பா, ஆண் குழந்தையே இல்லை, எனக்கு யார் பண்ணுவா எனக்கு யார் பண்ணு, இறந்து போன வரைக்கும் மனசுல நினைச்சுட்டே இருப்பார். இங்க சிராத்தம் பண்ணிட்டா உங்களுக்கும் மோட்சம் கிடைக்கும். ஆத்மநாசா தசானாம் பூர்வேஷாம் தசானாம் அபரேஷாம் ஆத்மநாசா. 10 தலை முன்னாடி 10 தலைப்புற யாரு சாத்த பண்றாளோ அவளுக்கு சேர்த்து இங்க மோட்சம் கிடைக்கும். அதான் கயாசுர கேட்டா, யாரு சாத்த பண்றாளோ அவளுக்கு சேர்த்து மோட்சம் கிடைக்கணும் கேட்டது சுவாமி ததா சொன்னார். போனவ எப்படியும் மோட்சம் போயிட்டேன், எனக்கு யார் பண்ணுவான்னு கவலைப்பட வேண்டியது. 3வது வரை கேட்டேன், பிரபஞ்சத்துல எந்த இடத்துல உட்கார்ந்து ஸ்ராத்தம் பண்ணால் என்ன பேரு கயாசுரான்னு பேரு, என்ன பேரு சொல்லிதான் ஸ்ராத்தம் நடக்கணும்னு கேட்டேன். நீங்க பிரபஞ்சத்துல எந்த இடத்துல உட்கார்ந்து ஸ்ராத்தம் பண்ணுங்க, காசி ராமேஸ்வர பத்ரின்னு சொல்லி ஸ்ராத்தம் பண்ண மாட்டேன், கய 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 சொல்லிதான் ஸ்ராத்தம் நடக்கும். அவ பேரு தான் கயாசுரான்னு பேரு. இந்த ஊரு என்ன பேரு வைக்கிறான்னு சொல்லிட்டாங்க, அதுலேருந்து இந்த ஊர் பேரு கயான்னு பேர் வந்துடும். லாஸ்ட்ல கேட்ப, சாமி எனக்கு சாப்பிட்றதுக்கு என்னான்னு கேட்டார். இங்க சூரிய உதலிருந்து சூரிய அஸ்தமான வரைக்கும் பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ர ஜாதி மதா பேதம் இல்லது எல்லாரும் இங்க அப்பா இறந்து போன அப்புறம் இங்க வந்து சாத்த பண்ண வருவா. பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ர ஜாதி மதா பேதம் இல்லது எல்லாரும் இங்க சாத்த பண்ண வருவா. அந்த பிண்ட ஆனப்புறம் இங்க வந்து உன்னை பாதத்தை மேலே போட்டுருவா, அது நீ சாப்பிட்டே இரு. பக்கத்துல ஸ்மசானம் இருக்கு, இந்த ஏரியில யாரு இறந்து போனால் அந்த பாடி வந்து இங்க சுடுவார், அது நீ சீக்காரம் பண்ணணும். அப்போ கயாசுர கேட்ப, சுவாமி இந்த ஊரில் ஸ்ராத்தம் இல்லதனாலே ஸ்மசானத்தில் குணமே இல்லதனாலே நான் என்ன சாப்பிட்டு எனக்கு உபவாசமே இருக்க முடியாதுன்னா. அதுக்கு சுவாமி சொன்ன, கயாசுரா இது சூரிய சந்திர இருக்க வரைக்கும் இந்த ஊரில் நடந்துட்டே இருக்கும்னு சொல்லிட்டேன். இது விஷ்ணுபாதம் எப்போ எடுத்து என்ன எடுத்து யாருக்குமே தெரியாது. திரேதாயுகத்தில் ராமரே வந்து தசரத மகாராஜுக்கு பின்னம் போட்டு வந்து இருக்காள. எப்போ திரேதாயுகத்தில் அவர் வரும்போதே ஜனங்களெல்லாம் ஸ்ராத்தம் பண்ணிட்டு இருந்தா திரேதாயுகத்திலையும். அதுக்கு முன்னால் எப்போ எடுத்து யாருக்குமே தெரியாது. திரேதாயுகத்தில் ராமர் வந்திருக்கார். அதுக்கப்புறம் துவாபர யுகம் எடுத்து
இப்ப வந்து கலியுகம். ராமரே வந்து 3 யுகங்கள் எடுத்து அதுக்கு முன்னால் எப்ப எடுத்து யாருக்குமே தெரியாது. அங்கிலிருந்து இனிய பிறகு இந்த ஊர்ல சாத்தலத நாள் கிடையாது, ஸ்மசானத்துல புன இல்லத நாள் கிடையாது. அது நித்திட்ட பிரளயம் சொல்லி சாஸ்திரம். இதுக்கு பேர் அக்ஷயவட்டான்னு பேரு. ஊர்ல ஸ்ராத்தப்படுறது வாத்தியமா இதுதான் அக்ஷயவட்டம். இந்த மரத்து வேறு வந்து பிரயாகத்துல இருக்கு. இந்த மரத்து நடுவு பாகம் காசில இருக்கு. இந்த மரத்து மேலு பாகம் தான் கயால இருக்கு. நாங்க வைஷ்ணவாளுக்கு அங்கே வேலை கிடையாது, அலாபாத்ல காசில. ஆனா பாக்கி எல்லாருக்கும் அங்கே போயிட்டு அங்கே பெட்ட பிரதானம் பண்ணுவான். ரெண்டாவது தம்பதிகள் இருந்த வேணி தானான்னு சொல்லி பண்ணுவான். அது வந்து ஆத்ம காரியம். ரெண்டாவது காசி. இந்த மரத்து நடுபாகம் அங்கே அவுரங்கஜேபு டைம்ல மசீது கட்டியிருக்க ஞானவாபி மசீது இருக்கு. அது உள்ளதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே வருது இறந்து போறது, வருது இறந்து போறது அங்கே பார்க்க முடியாது. அங்கே வந்து ஆத்ம காரியம், தேவ காரியம். தேவ காரியம்னா கங்கா ஸ்நானம், கங்கா பூஜை, காசி வாசம், விஸ்வநாத விஷாராட்சி, அங்கபுணா மாதவ, கால பைரவ தர்சனம், இதெல்லாம் காசில பண்ணணும். அது வந்து தேவ காரியம். இந்த மரத்து மேலு பாகத்தான் கயால. இங்க வந்து பித்திரு காரியம், ஆத்ம காரியம் அல்ல, அதாவது தேவ காரியம் காசி. இங்க வந்த பித்திரு காரியம் தண்டம், முண்டம், பிண்டம். இது 3. வைஷ்ணவாளுக்கு அங்கே வந்து வேலை கிடையாது, கயா மாத்திரம். பாக்கி எல்லாரும் அங்கே பண்ணுவோம். இது இந்த மரம் இருக்கு இல்லையா, பிரம்மர் வந்து இங்க கூட்டு வந்த மரம் இது. பிரம்மர் சொர்க்கத்துல இருந்தது அந்த மரம். பிரம்மர் கேட்டார, எனக்கு பூலோகத்துல யாகம் பண்ணணும் இருக்கு, நீ உன்ன நிழல கொடுத்தா உன்ன மரத்தை கொண்டு போய் கூட்டு போயிட்டு உன்ன மரத்தடையில நீ யஜ்ஞ யாகாலே பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்க, நீ வரியான்னு கேட்கிறேன். யாராலும் இந்த மரம் சொல்றது. இந்த மரத்தை கூட்டு வந்து இந்த மரத்தடியில வரும்போது 108 தேவசாதிகள் ஈசான விஷ்ணு கமலாசன கார்த்திகேயவர்ணி திரையாறு கரதனி சத்யாவ சத்யகட்ட மதங்க ஜானம் சொல்லி நிறைய தேவசாதிகளை கூட்டு வந்து பிரம்மர் யாக பண்ண இடம் இந்த மரத்தடியில. யாகால முடிஞ்சு போயிட்டு வந்த தேவதாதிகளை தானா தர்மங்கள் கொடுத்து போயிட்டு இருக்க சொர்க்கத்துக்கு. இந்த மரம் கேட்கறது பிரம்மர் கிட்ட, சாமி யாகையெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, யஜ்ஞ யாகையெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, என்ன விட்டுடுக்கும், நானும் சொர்க்கத்துக்கு போறேன். அப்ப பிரம்மர் சொன்னார, நீ இங்கே இரு, நீ திரும்பி சொர்க்கத்துக்கு போக வேண்டாம். உன்னை மரத்தை நான் யாகாதிகள் பண்ணியிருக்கேன். உன்னை மரத்துல யாரு அப்பா அம்மா இறந்து போனவங்க வந்து பின்னம் போடுவாளோ பித்திரல் எல்லாரும், உன்னை பேரே அக்ஷயவட்டான்னு பேர். பித்திரல் எல்லாரும் அக்ஷய புண்ணிய லோகத்தை அனுப்பிடு. அவ குடும்பத்துல ஏதாவது பித்திரு தோஷாதி கலகாதிகளை, இன்னும் சில பேர் பிரேத ரூபத்தில் இருப்பார், அவருக்கு என்ன பண்ணாலும் அவருக்கு மோட்சம் கிடைக்க மாட்டேங்கிறது. அந்த மாதிரி இருக்கிறவா இந்த மரத்துல சாத்த பண்ணா பிரேத ரூபத்தில் இருக்கிற பித்தர்களுக்கும் மோட்சத்தை அனுப்பிடு. அவ குடும்பத்தில் ஏதாவது பித்திரு தோஷாதி பாதாதிகளை, மனஸ்தாபாதிகளை, சாத்தாதிகளை, ரணத்திரைகளை எது இருந்தால் அதெல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும். இந்த மரத்தடையில சாத்த பண்ணதை நிவர்த்தி ஆகணும். யாருக்கு குழந்தைகளுக்கு அவளே வந்து அந்த தம்பதியே வந்து உன்னை மரத்தடியில வேண்டி போனா நீ எப்படி ஆலமரம் மாதிரி இருக்கியோ அந்த மாதிரி அவளுக்கு வம்சாபிவிருத்தி பண்ணு. நாங்க சொல்றது ஆலமரம் மாதிரி வம்சாபிவிருத்தி ஆகணும்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆலமரம், இதுதான் வம்சாபிவிருத்தி மரம். இந்த மரத்தை வேண்டி போனா அந்த குழந்தைகள் எல்லாம் பொறுக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்காக இங்க வஸ்திரம் கட்டி போயிருக்கேன். குழந்தை ஆனப்புறம் ஏதாவது அந்த குழந்தை கூட்டு வந்து அதுக்கு முண்டநாதிகளை, இங்கே இருக்கிற பிராமணாதிகளை சாப்பாடு போட்டு பிராயஷ்டித்தாதிகளை பண்ணிட்டு ஏதாவது ஒரு வஸ்திரம் கட்ட அவுக்கணும். அதுக்காக வஸ்திரத்தை கட்டி போயிருக்கீங்க. இதான் வம்சாபிவிருத்தி மரம்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் இந்த மரம் கேட்குறது பிரம்மர்கிட்ட, சாமி நான் எப்போ திரும்பி சொர்க்கத்துக்கு வரலான்னு. அதுக்கு பிரம்மர் சொல்லுவார, பிரளய டைம்ல பிரளயம் வந்தா உன்னை மரத்து இலையில கிருஷ்ணர் வந்து வாயில விரல வச்சுட்டு உன்னை இலையில தூங்கிட்டு உன்னை கூட்டு வராரு. அப்ப வரைக்கும் நீ இங்கே இருன்னு சொல்லிட்டாள. நாங்க சொல்றது உண்டு, ஆல இலை கிருஷ்ணான்னு சொல்லுவார். எல்லாம் ஆலமரம் கிடையாது. இந்த மரத்து இலையில தான் கிருஷ்ணர் வந்து வாயில விரல வச்சுட்டு பால ரூபத்துல இந்த மரத்தை கூட்டு போறாரு. பிரளய டைம்ல கரார விந்தேன பதார விந்தம் முகார விந்தே வினிவேஷயந்தம் வட்டசிய பத்திரசிய குட்டே ஷயானம் பாலமுகுந்தம். முகுந்த மாதிரி கூட்டு இதை தூக்கிட்டு இந்த மரத்தை கூட்டு போறாரு. அப்போ வரைக்கும் இந்த மரம் அப்படியே இருக்கும். மரணமே இல்லாத மரத்துக்கு அக்ஷயவட்டான்னு பேர். மரத்துக்கு மரணமே கிடையாது, எப்பவுமே பச்சையா இருக்கும். யுகாந்தர மரம் இருக்கு. ராமரே வந்து பின்னம் போடும்போதே இந்த மரம் இருந்தது. ராமரும் பார்த்து பண்ணியிருக்க இந்த மரத்தடியில் உட்காந்து. அதுக்கு முன்னாடி திரேதாயுகத்துல இந்த மரம் இருக்கும். இந்த திரேதாயுகத்துக்கு முன்னாடி பிரம்மர் வந்து கூட்டு வந்த மரம் எப்போ வந்திருக்கா எப்போ ஆயிடுச்சு யாருக்கு தெரியாது.
கிருத்தயுகான்னு சொல்லுவார். அன்னிலேருந்து இனிய வரைக்கும் இந்த மரம் அப்படியே இருக்கும், எப்பவுமே பச்சையாக இருக்கும். இது சாட்சாத் தெய்வம். இது கல்பவருஷா, மாமதேவம், அதுக்கப்புறம் கங்கா, இதெல்லாம் வர்க்கத்தில் கயாசுர தபசு வேண்டிய அக்ஷயவட்டை கூட்டு வந்தாள். இதே மாதிரி ஒருத்தராக ஒன்று கூட்டு வந்த மரம் வைக்கின்ற இது சாட்சாத் தெய்வம். இங்கேதான் பிதர்கள் எதிர்பார்த்துட்டே இருப்பாள். எனக்கு 2 குழந்தை இருக்கா. ஒரு குழந்தை இந்த மரத்தடியில் வந்து ஸ்ராத்த பண்ண வருவானான்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாள். பித்திரைகளுக்கு அக்ஷய சொர்க்கலோக மோட்சத்துக்கு போகிறது இந்த மரத்திற்கு பின்னம் போட்ட. ஊரில் ஸ்ராத்த பண்ணாலும் அக்ஷயவட்டான்னு சொல்லுவாள். இந்த மரத்தை நினைச்சு தான் ஸ்ராத்த பண்ணுறாள் ஊரில். இன்னைக்கு இந்த மரத்தடியிலேயே உட்காந்து ஸ்ராத்த பண்ணியிருக்காள். இதுதான் அக்ஷயவட்டம். அந்த டைமில் இந்த மரத்தடியில் யாருக்கு பிண்டை வைக்கிறாளோ அவள் கையிலே வந்து வாங்கி போயிருந்தாள். நீங்கள் இந்த பிண்டை வச்சு கர்ப்பமையில பிண்டை வச்சாள். இப்போ யார் பிண்டை திரும்பி இந்த பாத்திரத்தில் போட்டு அங்கே கொண்டு போய் போட்டாள். அந்த டைமில் அந்த பாத்திரத்தில் எடுக்க முடியாது. யார் பிண்டை போடுறாளோ அந்த பிண்டை எங்கே போகிறதே தெரியாது. இது ஸ்ராத்த பூமி. 16 லோகத்தில் இது பித்தர்களுக்கே விட்ட பூமி. அவளே வந்து வாங்கி போயிருந்தாள். அந்த டைமில் யார் பிண்டை கொடுக்குறாளோ அவளே. ராமரோட அப்பா தசரத்துக்கு மோட்சம் ஆகலை. ராமருக்கு சொப்னத்தில் வந்த தசரத மகாராஜா இந்த மாதிரி கையாறு போய் ஸ்ராத்த பண்ண ராமா, எனக்கு மோட்சம் கிடைக்கலன்னு. சரின்னு சொல்லி ராமர் இங்கே வந்திருந்தாரா. அப்போ இது காடாக இருந்தது. சீத்தை உட்கார வச்சுட்டு ராமர் சாமரை கொண்டு வரேன்னு போயிருந்தாரு. அதுக்குள்ள சீத்தைக்கு தசரத்தோட சந்தை எடுத்த சீத்தை எனக்கு பேச்சு தாங்க முடியல, நீ எனக்கு ஸ்ராத்த பண்ணுன்னா. அப்போ சீத்தை சொல்லுவா, ராமர் சாமரை கொண்டு வர போயிருக்காரு, வந்தோடனே ஸ்ராத்த ஆரம்பிக்கிறாருன்னா. அதுக்கு தசரத சொல்லுவா, அவர் வரும்போது அஸ்தவானா போகிறதுல ரொம்ப தூரம் போனோம், நடந்து தான் போனோம், வேறு சாதனமே கிடையாது, நீ எனக்கு ஸ்ராத்த பண்ணேன், உங்கள் கையால் எனக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டார். அப்போ சீத்தை சொல்லுவா, அவர் வந்து திட்ட நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன். அதுக்கு இந்த பல்குனி நதி, இந்த அக்ஷயவட்டம், கோமாதா, அதுக்கப்புறம் துளசி, இந்த 5 சாட்சியாக வச்சு எனக்கு பிண்டை கொடுன்னா. சீத்தை சொல்றா, எனக்கு சாமானே கிடையாது என்ன. அதுக்கு இது ஸ்ராத்த பூமி, நதியை மணல் எடுத்து அப்படி எனக்கு பிண்டை கொடு, அதே மாதிரி பிண்டை பண்ணி கொடுன்னா. மந்திரத்தில் வாத்தியாரே கிடையாது என்ன. இங்கே வாத்தியார் வேண்டாம் சீத்தை, என்ன கோத்திரம் உனக்கு தெரியும் இல்லையா, என்ன பேர் தெரியும் இல்லையா, அதே போரும் அதிலேயே எனக்கு கோத்திர பேர் சொல்லி நதியை மணல் எடுத்து அப்படியே இவளெல்லாம் சாட்சி வச்சு பிண்டை கொடுன்னா. சரின்னு சொல்லி இவளை சாட்சி வச்சு நதியை மணல் எடுத்து அப்படியே பிண்டை கொடுத்தா. அவள் கோத்திரம் பேர் சொல்லி கொடுத்தா. அவள் கையிலேயே வந்து வாங்கி போயிட்டான் தசரத மகாராஜன். ராமர் வந்தோடனே சீத்தை சொல்லுவாங்க, அப்பா நான் சாத்த பண்ண மிச்சம் யாரையும் தாத்தா முத்தாத்த பெரியாப்பா சித்தப்பா யாரும் இருக்காளோ இங்கே யாரை சாத்த பண்ணேன்னா. ராமரை நம்மளை நீ விட்டுட்டா, நீ எப்படி பிண்டை கொடுக்க முடியும், அப்படி இப்படி அதுக்கு என்ன சாட்சி இருக்குது, அது என்ன இருக்குது, இது என்ன இருக்குது. எனக்கு ராமர் என்ன அப்பா சப்பரத்தில் வந்திருக்கா, யாரை போய் சாத்த பண்ணு, நீ வந்து எனக்கு பிண்டை கொடுத்தாச்சு இருக்கேன். அப்போ சீத்தை சொல்லி விடல, சாட்சி வச்சு பிண்டை கொடுத்த கேளு போனா. யாருமே உத்தரவே சொல்லவே இல்லை. இந்த அக்ஷரம் சாட்சி கண்ணாட பார்த்தேன். அப்போ சீத்தை போட்டு வந்து இவளை சாப்பை கொடுத்தார். பல்குனி நதிக்கு அந்தரவாகி நதியாக போன்னு சாப்பை கொடுத்தார். மேலே ஓடுறது ஜலம் கீழே ஓடுறது உருவாயிட்டாங்க. அப்படி வந்து நதியை ஜலமே தெரியாது. இப்போ மோதி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, முன்னால் ஒரு அணைக்கட்டு மாதிரி, அணைக்கட்டுன்னா ரத்தர டேங்க் போட்டிருக்கேன். மழை வந்த ஜனம் அப்படியே நிற்க வச்சிருக்கேன். ஸ்டாக் அந்த போடுறது ஜனம், அதனால் இங்கே மழை தண்ணி தான் அது டேங்க் மாதிரி, அதனால இங்கே ஓடுற தண்ணி தெரியாது. அதை நான் சீத்தை ஷாப்பு கொடுத்தனாலும் மேலே ஜலம் ஓடாது. உள்ள கொஞ்சம் மணல் எடுத்து ஒரு 5 மீட்டர் எடுத்து உள்ள ஓண்டே இருக்கும். ஜெயா பிராமணன், நீ பிராமணன் இருந்து எதுக்கு நான் ஒன்றுமே சொல்லவே இல்லை. ஆமாம், நீ எனக்கு தான தர்மம் ஒன்றுமே கொடுக்கவே இல்லையே. நீ கொடுத்த தான தர்மம் தான் இந்த ஜீவனம் இந்த சம்சாரம் நடக்கும். எனக்கு வேறு ஒன்றும் எனக்கு கத்தியே தெரியாது, ஒன்றுமே எனக்கு கொடுக்காதே. அப்படியே மௌனமாக இருந்தேன், ஒன்றுமே நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்போ சீக்கிரம் அப்பனே நீ சொல்ல வேண்டியது. இப்போ சொல்லிட்டு என்ன பிரயோஜனம். நீ இந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் நீ கையை நிறுத்திட்டே இருக்க, எவ்வளோ கொடுத்தாலும் உங்களுக்கு திருப்தி கிடையாதுங்க. இந்த ஊரில் கேட்டுகிட்டே இருப்பா, கொடு அவளுக்கு திருப்தியே பண்ண முடியாது. அவள் தான் கயா பிராமணன். சாப்பிட வந்து இருக்காது, அவள் தான் கயா பிராமணன். இன்னும் துளசி, அந்த டைம் நிறைய துளசி இருந்து. இப்போ துளசி வேணால் கிராமத்தில் கொண்டு வரணும். துளசி வச்சு ஒரு 6 மாதம் 1 வருஷம், அதுக்கப்புறம் ஏதாவது வியாதி வந்து அது இறந்து. பசு மாடு கலியுகம் வந்து உன்னை முக்கத்து யாரும் பூஜை பண்ண மாட்டா, பின்னால் தான் பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அன்னிலேருந்து பசு மாடுக்கு முக்கத்து பூஜை கிடையாது. பிரதட்சணை நமஸ்காரம் பண்ணால் பின்னால் தான் நமஸ்காரம் பண்ணணும். நாட்டில் அக்ஷயவட்டம், சூரிய சந்திர ஒரு மரணம் கிடையாது. உன்னை மரத்தில் யார் என்னென்ன நினைச்சு போவாளோ நீ அக்ஷய மாதிரி அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணின்னு மரத்துக்கு வர கொடுத்து போயிருக்கேன். அதுக்கு சீதா சாட்சி மரம்னு சொல்லுவேன். இதுதான் 3 சொன்னாங்க.